ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வணக்கம் டெல்லி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான, ரொம்பவே ட்ரெடிஷ்னலான, ரொம்பவே டேஸ்டான ஒரு சப்ஜி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெல்லியில் என்ன சமைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். என்னடா சப்ஜி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் காமிச்சிட்ருக்காந்தானே பார்க்குறீங்க. இது வெள்ளரிக்காய் இல்லை, இதுக்கு பேர் தான் தோரி. தோரிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர் பீக்கங்காயை தோல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும் தோரி. இங்கே பீக்கங்காயும் ஒரு விதமான தோரி ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பீக்கங்காய் வச்சு பண்ணால் கூட இதே சிமிலர் டேஸ்ட் இருக்கும் தான். இதை எப்பயும் போல் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு அதோட தோலை பீல் பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறல இந்த பீலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பீலரை வச்சு நம்ம பீல் பண்ணும்போது வெரி ஈஸியாக சிம்பிளாக அப்படியே சில்கியாக அப்படியே எடுத்துரும் தோலெல்லாம். நீங்கள் எந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விதமான பீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணும்போது என் கையெல்லாம் கீச்சுக்குவேன். நீங்கள் எந்த மாதிரி பழக்கப்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தோரியை நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்லேயே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 700 கிராம்ஸில் தோரி எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு 700 கிராம்ஸ் மோர் தென் எனஃப் தான் இன்றைக்கி. ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாகவே அந்த ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வதங்கும் போது நல்லா இருக்கும். நானும் டெல்லி வந்த புதுசில் தோரி டிண்டா அப்படின்னு புதுசாக காய்கறி நேமெல்லாம் கேட்கும்போது எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. நான் டெல்லி வந்த புதுசில் அழுதுருக்க கூட செய்கிறேன். 3 வேளையும் சப்பாத்தியாக போட்டு கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எனக்கு அது பழகிடுச்சு. நம்ம ஊரில் எப்படி 3 வேளை சாதம் சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கிட்டோமோ அது மாதிரி சப்பாத்தியும் இங்கே ஓகே தான். அதுக்கப்புறமா இங்கே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இங்கே நிறைய எடுத்துக்குவாங்க. நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் காமன். எல்லார் வீட்லேயும் 3 டைமுமே எடுத்துக்குவாங்க. என்னோடய ஊர் கிராமத்தில் கூட எல்லா விதமான கீரையும் கிடைக்காது. ஆனால் இங்கே எல்லா விதமான கீரையும் கிடைக்கும். இங்கே ஹைப்ரிட்டா இல்லை நேச்சுரலாக விளைஞ்சதா அப்படின்லாம் கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே இங்கே கிடைக்கும், எப்பயுமே கிடைக்கும். எல்லா விதமான கீரையுமே இங்கே கிடைக்கும் நமக்கு. நான் 700 கிராம்ஸோட தோரையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டெல்லியில் நான் பழகாதது ஒன்றுனா வின்டர் தான். என்னால் வின்டரில் இங்கே சர்வை பண்ணவே முடியலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் முடியலை. எவ்ரி டைம் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஸோ எனக்கு அதில் ஸ்கின் அலர்ஜி வந்துடும், அதுக்கப்புறமா நோஸ் ப்ளீடிங் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் எனக்கு வரும் வின்டர் டைமில். என்னோடய பசங்கள்லாம் இங்கே பழகிட்டாங்க, ஆனால் நான் இதுக்கு இன்னும் பழகலை. பட் எனக்கு பழகவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில் வளர்ந்த பொண்ணு. டெல்லியில் பழகிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்லேயுமே சென்ட்ரலைஸ்டு ஹீட்டர்லாம் நம்ம ஃபாரின் மாதிரி இருக்காது. ஆனால் ஃபாரின் அளவுக்கு இங்கே டெம்பரேச்சர் கீழே வரைக்கும் ஃபால் ஆகும். இந்த தோரி சப்ஜிக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். நான் ஒரு 12 to 13 பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 2 முழு பூண்டு தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அந்த பூண்டு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக டேஸ்ட் இருக்கிறது வேறு, நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறது வேறு. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் வேறு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு இங்கே பிடிச்சதில் எல்லாம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள மக்களும் சரி, இங்கே உள்ள சாப்பாடும் சரி நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் மக்களுமே நல்லா அன்பாக பேசுகிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை ட்ரீட் பண்ணலாம். பட் நிறைய பேர் நம்மளை அவங்களுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸாகவே ஃபேமிலியாகவே அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்காங்க இங்கே. ஆனாலும் நமக்கு நம்மளோட உறவுகளை தானே தேடும். எனக்கு மோஸ்ட்லி அப்படி தான். எனக்கு என்னோடய உறவுகள் தான் ரொம்ப தேடும். நான் 700 கிராம்ஸ் தோரிக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த 3 ஆனியனையுமே நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்கும் போது. நீங்கள் எப்போயாவது தமிழ்நாட்டை விட்டு வேறு ஸ்டேட்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருந்த அனுபவம் இருந்தால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோடய தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் தொலைச்ச மாதிரியும், நான் டெல்லியில் என்னால் புது உறவுகளையும் புது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உருவாக்க முடியாத ஒரு நிலைமையிலையும் நான் இருக்கும்போது தான் எனக்கு தெரியும், ஐயோ அடுத்த ஸ்டேட்டில் இல்லை அடுத்த நாடுகளில் நம்ம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. நார்மலாக நம்ம ஆயில் ஊற்றி அதில் நான் கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறமா ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த பூண்டு வெங்காயம்
தக்காளி இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். நான் எப்பயுமே ரொம்ப ஹெவியான பாட்டம் உள்ள வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இல்லைன்னா அது நம்ம மேலே தெறிக்கிற அளவுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லையா? அதனால் ஹெவி வெசல்ஸ் உள்ள பாட்டம் நீங்களும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம். நீங்கள் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் இருக்கும் இல்லையா? அது என்னென்னு எனக்கு நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நார்த் இந்தியாவில் உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் பேக் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான நம்ம சப்ஜி பண்ணணும், டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக தான் செய்யுது. ஏன்னா டெய்லி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சின்ன வயசில் இவ்வளோலாம் சமைப்பேன்னு எதிர்பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக என்ன பொறுத்தளவு நான் குக் வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப பெரிய ட்ரீமெல்லாம் இருந்துச்சு. பட் பசங்கன்னு ஆனதுக்கப்புறமா என்னோடய கேரியர்லாம் விட்டுட்டு வீடு, ஹோம், குக்கிங் அந்த மாதிரி ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டேன். பட் இன்னுமே நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்து தான் நார்த் இந்தியாவில் உள்ள டிஷ்ஷஸ்லாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் முதல்லையே உங்களுக்கெல்லாம் குக்கிங் தெரியுமா, இல்லை குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆனியன் அண்ட் டொமேட்டோ இருக்குல்ல, அதை வதங்கும் போதே டோரியை கட் பண்ணால் கூட அந்த டைம் மிச்சமாகும். நமக்கு சிம்பிளாக ஈஸியாக சப்பாத்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. இந்த காய் செஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட்டாகவுமே மாறிடும். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த தோரி அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன டேஸ்ட்னு எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே உங்களுக்கே தெரியும், எல்லா சப்ஜியோ இல்லை காய்கறியோ செய்யும் பொழுதும் கூட நம்ம எல்லாமே கரெக்டாக வதக்கினா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள்னு தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதுவும் பெஸ்ட்டு தான். ஆக்சுவலாக நான் இங்கே மசாலா பொடின்னு சொல்லிவிட்டு ஊர்லேருந்தே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மசாலா பொடி தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணுவேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த மசாலா பொடியிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த தோரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். தோரின்னு சொல்கிறத விட நீங்கள் பீக்கங்கான்னு கூட சொல்லலாம். இது ஒரு விதமான பீக்கங்காவோட ஃபேமிலி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதே மாதிரி சப்ஜி பீக்கங்காய் வச்சு பண்ணும் பொழுதும் கூட ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் அதை இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை ஹாப்பினஸ்ஸாக வச்சுருக்கோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பசங்களுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி, கொஞ்சம் சமைக்கும் பொழுது கொஞ்சம் அன்பையும் போட்டு சமைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும்ல. எனக்கு ரொம்ப டெல்லி வந்து கஷ்டமாக சமைக்கிறதுக்கு இருந்தது அப்படின்னா எங்கள் வீட்டில் என் மாமியார் பண்ணுற பிரியாணி தான். அந்த பிரியாணி மாதிரி எனக்கு இன்னுமே வரவே இல்லை டேஸ்ட்டு. ஆக்சுவலாக அவங்க பண்ணுற பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட ஸ்டைலில், அது நார்த் இந்தியா ஸ்டைலும் கிடையாது, சவுத் இந்தியன் ஸ்டைலும் கிடையாது. அது அவங்களோட ஸ்டைலில் பண்ணுற பிரியாணி. ஆனால் மற்ற எல்லா புலாவும் நல்லா பண்ணுவேன், மற்ற பிரியாணியெல்லாம் நல்லா பண்ணுவேன். பட் எனக்கு அந்தளவுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரல நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் டைம் எடுக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், நான் ஹெவி பாட்டம் வச்சப்போ கூட அது லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றியிருந்தேன், நிறையா எண்ணெய் ஊற்றலை. அவ்வளோ எண்ணெய் இருந்தால் போதும். ஏன்னா இது எண்ணெயிலே வதங்க தேவையில்லை. இது லைக் சுரக்காய், பீக்கங்காய் மாதிரி இது ஒரு தண்ணி உள்ள காய் தான். நீங்கள் வதக்க இதுலேருந்தே தண்ணி வரும். ஏன்னா லைட்டாக வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். குழம்பு மாதிரி கூட வேணால், நமக்கு கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி தோரி செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாக ரெடி ஆகிற ஒரே ஒரு சைட் டிஷ் இது தான். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், டெல்லியை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நான் குக்கிங், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்றுறோம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோஸையும் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.